எத்தனை நாளைக்கு ஒரே பிராண்ட் மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு ஒரே கேமே விளையாண்டுக்கிறது, எத்தனை நாளைக்கு நம்ம இப்போ பைக்லேயே போயிட்டு இருக்கிறது, கொஞ்சம் கார் ஓட்டி கற்றுக்கலாமே, கொஞ்சம் காரில் ஜெர்னி பண்ணலாமே, அப்புறமேட்டு எத்தனை நாளைக்கு நம்ம நிலத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்கிறது, கடலுக்குள்ளார போய் பார்க்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. உண்மையாலுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வருகின்ற 2022 கடலுக்கு அடியில் மெட்ரோ ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடலுக்கு அடியில் வந்து மெட்ரோ ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் கடலுக்கு அடியில் வந்து மெட்ரோ ட்ரெயின் போகும், அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் கோகுல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், இது 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்து 2 டாபிக் பற்றி பார்க்கலாம். அதாவது வெஸ்ட் பெங்காலில் கடலுக்கு அடியில் மெட்ரோ ட்ரெயின் போகும்னு சொன்னாலையா, அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன நடந்துருக்குது பீஜிங்கில், சைனாவில் என்ன நடந்துருக்கு, சைனாவில் வந்து நியூ வைரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி என்ன உண்மையாலுமே அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த மெட்ரோ ட்ரெயின் போகும்னு சொல்லலையா அப்படின்னா கொல்கத்தாவுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு, இந்தாண்ட 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கடலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தா இங்கே இருக்குது அப்படின்னா கடலில் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இங்கே வந்து பெருசாக ஒரு ஹோல் போட்டாங்க. அதாவது கடலுக்கு அடியில் வந்து ஒரு சின்னதாக ஹோல் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வேலையை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு அதாவது 70% வந்து வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க. இப்போ அதாவது ட்ரெயினுக்கு அடியில், அதாவது தண்ணிக்கு அடியில் வந்து ட்ரெயின் கரெக்டாக போகணுமே மெட்ரோ ட்ரெயின், அதுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட ட்ரெயினுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதாவது எந்த ஒரு பாதிப்பும் ஆகக்கூடாது, பீப்புள்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அந்த ரயில்வே பாதை, அந்த இடத்துல மெட்ரோ ரயிலுக்கான எப்படிலாம் இருக்குமோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா வந்து கொல்கத்தாவில் இருந்து வெஸ்ட் பெங்கால் இன்னும் வந்து அந்த ரயில்வே தண்டவாளம்னு சொல்லுவாங்களே, இன்னும் அது இன்னும் போடல. அது எந்த ஏரியாவில், அதாவது எந்த கேபிட்டலுக்கு அந்த தண்டவாளம் போகுது, இன்னும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நியூஸ்லாம் வெளியாகலை. இன்னும் வந்து 2 வருஷம் இருக்குது. 2021, 2022, 2022 கடைசியில் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவோம் எப்படி வந்து அந்த தண்டவாளம் போகுது, அந்த ரயில்வே ட்ராக் வந்து எப்படிலாம் இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் வந்து வெஸ்ட் பெங்கால் அதாவது கொல்கத்தா சைட்லேருந்து இந்த ரயில்வே ட்ராக் எது வரையும் நீடிக்கும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பாதி, அதாவது 70% முடிச்சிட்டாங்க, 10% 80% தான் ரயில்வே ட்ராக்லாம் முடிச்சு 90% வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாங்க. 100% பயணிகள் வந்து அதாவது பீப்புள்ஸ் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னா 9,000 கோடி வந்து செலவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு புது விஷயம் தான், புது ஒரு கண்டுபிடிப்பு தான். எத்தனை நாளைக்கு நம்ம மேலேயே போயிட்டு இருக்கிறது, கொஞ்சம் கடலுக்கு அடியில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கண்டுபிடிப்பு தான். இவங்க வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா இவங்களை வந்து திட்டக்கூடாது, பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா கடலுக்கு அடியில் வந்து ஜெர்னி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டம். இவங்க நம்ம இந்தியாவில் இந்தமாரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப அவங்கள பாராட்டி தான் ஆகணும். கரெக்டாக இது வந்து இன்னும் பார்ட் ஆஃப் நியூஸ் வந்தவாட்டி உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதாவது 2வது டாபிக் சொன்னோம் இல்லையா, 2வது டாபிக் பீஜிங்கில் என்ன இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா ஃப்ளைட் எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா புது வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொரோனா, அதாவது அவங்களுக்கு ஃபீவர் எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து வைரஸ் இல்லை, அதாவது அந்த கொரோனா வைரஸ் இல்லை, அது என்னன்னு இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சைனாவிலேருந்து ஒருத்தர் கூட இன்னும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா ஃப்ளைட்டுமே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. சைனாவிலேருந்து எந்த ஒரு ஃப்ளைட்டுமே அமெரிக்காவுக்கும் சரி, இல்லை இந்தியாவுக்கும் சரி, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இந்தமாரி எங்கேயுமே வந்து ஃப்ளைட்டு மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பயணி, அதாவது ஏதோ ஒரு பீப்புள் வந்து அதில் பயணிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நியூ வைரஸ் இருக்குது, அந்த நியூ வைரஸ் வந்து அவர் பயணிக்கிறார் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஒருத்தர்லேருந்து ஒரு 1000, 2000, 3000 வரையும் ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு சைனாவில் தான் ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் வந்து ஆரம்பிச்சுது. அந்த ஒருத்தர்லேருந்து இப்போ பல கோடி பேருக்கு வந்து பரவிட்டு இருக்குது. கரெக்டாக அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ளைட் எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. அந்த நியூ வைரஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிற வரையும் சைனா ஃபுல் லாக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வெஸ்ட் பெங்காலில் இந்தமாரி ரயில்வே ட்ராக் இருக்குது, தண்ணிக்கு அடியில் போகக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு மெட்ரோ ட்ரெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். பீஜிங்கில் என்ன நடந்துட்டு இருக்குது, சைனாவில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, இங்கே வெளியே போகாதீங்க.